ஹலோ மக்களே, இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, மக்களே ஒரு கோவன் ஸ்டைலில் ஒரு சோனாக் ரவா ஃபிஷ் ஃப்ரை. அந்த சோனாக் ஃபிஷ் ஃப்ரையை எப்படி பண்ணலான்னு பார்த்துலாம் வாங்க. இந்த ஃபிஷ்ஷு வந்து வித் ஸ்கின்னோட தான் வரும். அதை ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுதான் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துலாம். மக்களே, இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து நம்ம ஒரு 2 ஃபிஷ் எடுத்துருக்கோம். சூப்பராக இது வந்து வித் ஸ்கின்னு. நான் இது வந்து கெஸ்ட்டு வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, எனக்கு வித்தவுட் ஸ்கின் வேணும் அப்படின்ட்டு. அதனால் நம்ம வந்து ஸ்கின்னை எடுத்துட்டோம். ஃபிஷ்ஷு வந்து வித்தவுட் ஸ்கின்னை வந்து பண்ண சொல்ல தான் தெரிஞ்சது. எனக்குள்ளே இவ்வளோ டேலண்டட் இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷை வந்து 1/2 கட் பண்ணி அதுலேருந்து ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி பொறுமையாக நம்ம கட் பண்ண ஃபிஷ்ஷை வந்து உடனே கழுவி உடனே வந்து ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணாதீங்க. ஃபிஷ்ஷு வந்து ஃபுல்லாக உடஞ்சி போயிடும். வாஷ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து கட் பண்ணி ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன ஸ்லைசஸாக வந்து போட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணணும். நம்ம ஒரு பவுலில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து என்னென்னா ரெட் சில்லி பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மின்ட்டு கொரியாண்டர், இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக போட்டதில் அந்த ரெட் கலர் பேஸ்ட், அது வந்து அமுர்டிக் மசாலாவோட பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சால்ட்டு, கொஞ்சமாக லெமனு. இங்கே வந்து லோக்கலில் கிடைக்கிற நம்ம வந்து ஒரு வினிகர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கோகோனட் வச்சு பண்ணுவாங்க அதை. அந்த வினிகர் வந்து சரியான புளிப்பாக இருக்கும். அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேரினேஷன் போட்டுக்கலாம். சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், இது ரெண்டுத்தையும் போட்டு சும்மா கொஞ்ச நேரம் பரட்டி விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மேரினேஷன் போட்டு நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். வேகமாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபிஷ்ஷு வந்து உடஞ்சி போயிடும். அதை நல்லா ப்ராப்பராக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை அப்படியே ரெஸ்டிங்கில் விட்டுருங்க, ஒரு மூடியை போட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுற மூடுக்கு வந்துடலாம் நம்ம. அதுக்கப்புறம் ரவையை எடுத்து ரவையில் தான் நம்ம இப்போ க்ரம் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மீனை வந்து ரவையில் போட்டு அந்த ஃபிஷ்ஷோட மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு லைட்டாக ப்ரெஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா, பொறுமையாக ப்ரெஸ் பண்ணுங்கள், அழுத்துற இடத்துல பிதிங்கின்னு வெளியே போயிடக்கூடாது. அதுக்கப்புறமா அந்த ரவையில் க்ரம் பண்ணி எடுத்துட்டா ஆயிலில் பொறுமையாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக குக் பண்ணுங்கள். வேகமாக குக் பண்ணிங்கன்னா ரவை வந்து கருகி போயிடும். பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ரவா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த ரவா ஃபிஷ் ஃப்ரை வந்து இங்கே கோவன் தாலியில் வந்து ரொம்ப அதிகமாக மூவ் ஆகிற ஒரு ஃபிஷ்ஷு வந்து சோனாக் ஃபிஷ். இதை உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதனா டவுட்டாக இருந்தால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்ததாக ஒரு